அம்பாசமுத்திரத்துல சீமான் போடுற கணக்கு பலிக்குமா? தமிழ்நாட்டுல தற்போதுள்ள அரசியல் சூழல்ல ஆளும் கட்சியை எதிர்த்து திமுக மோதினால் வெற்றி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சீமான் போடுற கணக்கு எப்படி எடுபடும்? அதே சமயம் இத்தனை எதிர்க்கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஆதரவு கொடுக்க வேண்டும்? அப்படி கொடுத்தால் அதனால் கிடைக்கும் பலன் என்ன? இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம விடியல் அரங்கத்துல பார்க்க இருக்கிறோம். பீகார்ல பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் கட்சி பங்கிப்பூர் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய அரசியல் ஆட்டத்தை ஆட பிளான் பண்றாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். வர்ற அம்பாசமுத்திர இடைத்தேர்தலில் டார்கெட் பண்ணி எப்படியாவது இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாகணும்னு சீமான் செம்ம தீவிரமா காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. சீமானோட வழக்கமான பாணி எப்போதுமே தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிறது தான். ஆனா அம்பாசமுத்திரத்துல தனிச்சு நின்னா வெற்றி சாத்தியமாகுமா அப்படிங்கிற கேள்வி சொந்த கட்சிக்குள்ளேயே எழுந்திருக்கு. இத புரிஞ்சுக்கிட்ட சீமான் இந்த முறை ரொம்பவே சைலண்டா ஒரு புது வியூகத்தை கையில எடுத்திருக்கிறாரு. அதாவது திமுக, அதிமுக, பாஜகன்னு தமிழ்நாட்டின் எல்லா பிரதான கட்சிகளோட மறைமுகமான ஆதரவோட ஒரு பொது வேட்பாளரா களமிறங்க முயற்சி பண்றதா தகவல் வெளியாகி இருக்கு. சமீபத்தில் நடந்த சரத்குமார் பிறந்தநாள் விழாவுக்கு போனது, நயினார் நாகேந்திரன் போன்ற பாஜக தலைவர்களோட இணக்கம் காட்டியது, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோட பேச்சுவார்த்தை நடத்தினதுன்னு சீமான் போட்ட முதற்கட்ட ஸ்கெட்ச் பக்காவா வேலை செஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கடைசி நேரத்துல எந்த ஆப்பும் வந்துடக்கூடாதுன்னு திமுக தலைமையிடமும் சீமான் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு அறிவாலய தரப்புல இருந்து நீங்க தாராளமா வேலைய பாருங்க, தேர்தல் வரட்டும், சூழலுக்கு ஏற்ப அதிகாரப்பூர்வ முடிவை அப்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நயமான கிரீன் சிக்னல் வந்திருக்கான். இதனால உற்சாகமான சீமான் உடனே அம்பாசமுத்திரம் தொகுதியில பூத் கமிட்டி அமைச்சு களப்பணைய முடுக்கி விட்டுருக்கிறாரு. இந்த செய்தியை கொஞ்சம் ஆழமா பகுப்பாய்வு செஞ்சு பார்த்தா இதுல பல சுவாரஸ்யமான அரசியல் கணக்குகள் ஒளிஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதே சமயம் விஜயனுடைய மாற்று அரசியல் பிம்பத்துக்கு பெரிய சவாலா பார்க்கப்படும் இந்த நேரத்துல சட்டமன்றத்துக்குள்ள சீமான் நுழைஞ்சிட்டா அது கண்டிப்பா விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய பின்னடைவா அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே விஜயும் அவரோட அரசியல் நகர்வுகளையும் சீமான் கடுமையா விமர்சிச்சுக்கிட்டு வர்ற இந்த சமயத்துல சட்டமன்றத்துல சீமான் முதலா நுழைஞ்சி எதிர்கட்சி குரலா ஒலிக்க தொடங்கினா தாவேகா கட்டமைக்க நினைக்கிற ஒரே மாற்று சக்தி அப்படிங்கிற பிம்பம் பெருமளவு அடி வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவரை திராவிட தேசிய கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செஞ்சிட்டு வந்த சீமான் அதே கட்சிகளின் மறைமுக ஆதரவை நாடுவது கொள்கை ரீதியாக எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. சட்டமன்றத்துக்குள் செல்வதுதான் முதன்மை இலக்கு என வரும்போது கொள்கையை விட நடைமுறை அரசியலை மேலோங்குகிறது என்பது இந்த நகர்வை சுட்டிக்காட்டுது. அதே நேரத்தில் திமுகவின் டிவைன் அண்ட் ரூல் மாஸ்டர் பிளானை இங்கே அருமையா பார்க்க முடியுது. அறிவாலயம் சீமானுக்கு மறைமுக ஆதரவு தருவது போல காட்டுவது தாவேகாவின் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு தந்திரமான வியூகமாகவும் இருக்கலாம். அதே சமயம் எதிர்க்கட்சி வாக்குகளையும் மாற்று அரசியலை விரும்பும் இளைஞர் வாக்குகளையும் சீமானுக்கும் விஜய்க்கும் இடையே பிளவுபடுத்தினால் அது ஆளுங்கட்சிக்குத்தான் சாதகமாக முடியும். அறிவாலயத்தின் மறைமுக ஆதரவு கணக்கு, எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைப்பு, சீமானின் ஆக்ரோஷமான பூத் கமிட்டி வேலைகள்னு அம்பாசமுத்திர இடைத்தேர்தல் களம் இப்போதே செம்ம சூடு பிடிச்சிருக்கு. சீமானோட இந்த சட்டமன்ற என்ட்ரி கணக்கு பலிக்குமா? இல்ல வழக்கம் போல கடைசி நேரத்துல கூட்டணி கணக்குகள் மாறுமாங்கிறத தேர்தல் நெருங்கும் போதுதான் தெரிய வரும்.